ஹேங்கிங் பொல்யூஷன், விடப்பட்ட புதர். ஹேங்கிங் collision. சரி, ரைட். வாட் இஸ் ஹேங்கிங் collision? சரி, தொங்க விடப்பட்ட மோதல்லாம் இப்போ ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவத்துலேருந்து ஒரு கயிறு கட்டி ஒரு பந்து தொங்க விடப்படுற பந்து தொங்க விடப்பட்டிருக்கு. பாபுன்னு சொல்லுவோம், ஊசல் குண்டுன்னு கூட சொல்லலாம் தமிழில். இது பெண்டுலம், இந்த மாதிரி கயிறு முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். இதை மாஸ் எம்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு மாஸ், டிஃப்ரெண்ட் மாஸாக கூட இருக்கலாம், வாட் எவர், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விங்கிற வெலாசிட்டியில் வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் U1 வெலாசிட்டி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்னவா இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. வந்து டப்புன்னு மோதுது, அதுதான் அட் த கொலிஷன். அட் த கொலிஷன் இந்த மாஸை மோதுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த பெண்டுலத்தில் கூட மாஸ் மேலே போயிடுமா, மோதனை அடித்த அடியில் இங்கே இருந்த மாஸ் இப்போ எங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. லெசன்மா, இது வந்து கிரவுண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட், ஹச்சுங்கிற ஹைட். அப்போது இதோட வெலாசிட்டி கேட்பான், இதோட வெலாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் V' வச்சுக்கலாம், வாட் எவர், இல்லை V2ன்னு வச்சுக்கலாம், இதை V2ன்னு வச்சுக்கலாம். சிம்பிள் ஃபார்முலா போட்டுக்கோ, அவ்வளோதான். நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஃபார்முலா V2 which is equal to M2 minus M1 divided by M1 plus M2, இங்கே U2 plus 2 time M1 divided by M1 plus M2, இங்கே U1. ரெண்டும் ஒரே மாதம் இருந்தால் இது 0 ஆக்கிரு, இல்லை வேறு வேறு மாதம் இருந்தால் அதுக்குள்ளே போட்டுக்கோ. பாயிண்ட் புரியுதா? ஸோ அதை போட்டுனா உனக்கு என்ன கிடைக்கும், V2ஓட வெலாசிட்டி வேல்யூ கிடைக்கும். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒருவேளை இஃப் M1 ஈக்குவல் டு M2 அப்படின்னா டேரெக்டாக V2 இஸ் நத்திங் பட் இது ரெண்டு சேம் மாஸ் கேன்சல் ஆகிடும், U1. சரியா போச்சு? இது 0 ஆகிடும், இது MM 2M ஆகும், 2M கெட்டிங் கேன்சல், இது என்னவா இருக்கும், U1. அப்போது V2 ஈக்குவல் டு U1. ஸோ அப்போ V2 ஈக்குவல் டு U1 கான்செப்ட். அப்போ இதுதான் U1. அப்போ இங்கே என்ன வெலாசிட்டி இருக்கோ இப்போ அந்த வெலாசிட்டி யாருக்கு கெயின் ஆகிருக்கும், இந்த பர்சனுக்கு கெயின் ஆகிருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பட் இதில் ஹைட்டோடு நான் கம்பைன் பண்ணணும் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட்டோட கம்பைன் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் பொட்டன்ஷியல் ப்ளஸ் இனிஷியல் கைனெட்டிக் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் ஃபைனல் கைனெட்டிக். ஸோ இனிஷியல் பொட்டன்ஷியல் இனிஷியல் கைனெட்டிக் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ஃபைனல் கைனெட்டிக். சரி, பண்ணக்கண்ணா கவனி. ரெண்டுமே H ஈக்குவல் டு 0 ஹைட்டில் இருக்குது. ஆரம்பத்தில் ரெண்டுமே H ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டுக்கு என்ன கிடையாது, இங்கே தான் ரெஃபரன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது 0. தொடக்கத்தில் ஒருத்தனுக்கு மட்டும் என்ன இருக்குது, 1/2 mv². அது கரெக்டாக பார்த்திங்கன்னா வரவன் U1 ஸ்கொயராக வருவான். அதனால் U1² which is equal to ஃபைனலில் போகிறப்போ H ஹைட்டுக்கு போயிட்டான். இவன் எங்கே போயிட்டான், H ஹைட்டுக்கு போயிட்டான். அப்போ இந்த பாடி என்ன கெயின் பண்ணியிருக்கோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் அதில் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதில் mgh இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கைனடிக் எதுவும் இருக்காது. அது டோட்டலாக மேலே போய் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டு நின்றுட்டு திருப்பி கீழே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஹச்சோட ஃபார்மில் mm கெட்டிங் கேன்சல், g இந்த பக்கம் டிவிஷன் வந்தால் 1/2g U1². ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் அது எப்படி கான்செப்டாக போகிறது தான். U1 தெரியும் என்னது, ஒருவேளை சேம் மாஸாக இருந்தால் V1². U1 தானே V1. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாஸாக இருக்கும் பட்சத்தில் U1 ஈக்குவல் டு V1 ஃபார்முலா. இதுதான் ஹேங்கிங் கொலிஷன். இதில் ஏதாவது மெமரி பண்ண தேவையில்லை. இதில் என்னென்னா எல்லாம் சேம் பாயிண்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் பாயிண்ட் தான். இது வந்து நமக்கு பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன், சரி ஆஃப்டர் கொலிஷன் ஃபைனல் வெலாசிட்டி ஃபார்முலா. அது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ரெண்டையும் கம்பேர் பண்ணி போகணும். நோட் பண்ணிக்கலாம்.